தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஜிபி. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்பு பொருளியல் பாடம் 2 நுகர்வு பகுப்பாய்வின் ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை காணொலியா. வினாவிடைகள் காணொலியா தயாரிப்பதன் நோக்கம் மாணவர்கள் படிப்பதை விட செவி வழியாக கேட்பதன் மூலம் எளிதில் விடைகளை நினைவில் நிறுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே. சோ இக்காணொலியை திரும்ப திரும்ப கேளுங்கள், வினாவிடைகளை எளிதில் நினைவில் கொள்ள செய்யுங்கள். முதல் பாடம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்க பார்க்கறதுக்கு தேவையான லிங்க் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். தேவையானவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி முதல் பாடத்துக்கான ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க காணொலிக்குள்ள இணைந்து பயணிக்கலாம். சரியான விடையை தருக. வினா எண் 1, முரண்பட்டதை தெரிவு செய்க. ஆ ஆடம்பர பண்டங்கள், ஆ வசதி பண்டங்கள், இ அத்தியாவசிய பண்டங்கள், இ விவசாய பண்டங்கள். விடை இ விவசாய பொருட்கள். வினா எண் 2, தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஸ் இருப்பதால். ஆ பற்றாக்குறை, ஆ அளிப்பு, இ தேவை, இ அபரிமிதமான. விடை ஆ பற்றாக்குறை. வினா எண் 3, இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர். ஆ J.R. ஹிக்ஸ், ஆ R.G.T. ஆலன், இ மார்ஷல், இ ஸ்டில்க்லர். விடை இ மார்ஷல். வினா எண் 4, கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை அளவிடலாம். ஆ TUN மைனஸ் TUN மைனஸ் 1, ஆ TUN மைனஸ் TUN பிளஸ் 1, இ TUN பிளஸ் TUN பிளஸ் 1, இ TUN மைனஸ் TUN பிளஸ் 1. விடை ஆ TUN மைனஸ் TUN மைனஸ் 1. வினா எண் 5, இறுதிநிலை பயன்பாடு 0 இருக்கும் பொழுது மொத்த பயன்பாடு எப்படி இருக்கும்? ஆ குறைவாக, ஆ உச்சமாக, இ 0, இ எதிர்மறையாக. விடை ஆ உச்சமாக. பொருளியல் பாடத்தை பொறுத்தவரை ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் ஒவ்வொரு பாடத்திலும் 20 கொடுக்கப்பட்டுள்ளது. சோ ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நீங்க நல்லா படிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். வினா எண் 6, காசன் முதல் விதி டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆ சம இறுதி பயன்பாட்டு விதி, ஆ குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, இ தேவை விதி, இ குறைந்த செல் விளைவு விதி. விடை ஆ குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. வினா எண் 7, கீழ்கண்ட விதியை தேவை விதி அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆ குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, ஆ அளிப்பு விதி, இ சமநிலை இறுதிநிலை பயன்பாட்டு விதி, இ காசன் விதி. விடை ஆ குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. வினா எண் 8, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். ஆ ஆடம் ஸ்மித், ஆ மார்ஷல், இ ராபின்ஸ், இ ரிகார்டோ. விடை ஆ மார்ஷல். வினா எண் 9, தகு விலை ரூபாய் 250 ஆகவும் மற்றும் உண்மை விலை ரூபாய் 200 ஆகவும் உள்ளது. நுகர்வோர் எச்சத்தை காண்க. ஆ 375, ஆ 175, இ 200, இ 50. விடை இ 50. வினா எண் 10, சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது டேஸ். ஆ தர வரிகை ஆய்வு, ஆ இயல்பெண் ஆய்வு, இ பண்பளவை ஆய்வு, இ உளவியல் ஆய்வு. விடை ஆ தரவரிகை ஆய்வு. வினா எண் 11, தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் டேஸ். ஆ பெர்குஷன், ஆ கீன்ஸ், இ ஆடம் ஸ்மித், இ மார்ஷல். விடை இ மார்ஷல். வினா எண் 12, கீழ்காணும் எவற்றால் தேவை அதிகரிக்கும்? ஆ வரி அதிகரிப்பதால், ஆ அதிக மானியம் வழங்குவதால், இ வட்டி வீதம் அதிகரிப்பதால், இ மக்கள் தொகை குறைவதால். விடை ஆ அதிக மானியம் வழங்குவதால். வினா எண் 13,
கொடுக்கப்பட்ட தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் கீழ்க்கண்டவாறு அழைக்கப்படுகின்றது. ஆ. தேவை விரிவு மற்றும் சுருக்கம். ஆ. தேவை இடப்பெயர்வு. இ. தேவை கூடுதல் மற்றும் குறைதல். இ. மேற்காண் அனைத்தும். விடை ஆ. தேவை விரிவு மற்றும் சுருக்கம். வினா எண் 14. மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவை கோட்டின் வடிவமானது டேஷ். ஆ. படுகிடை. ஆ. செங்குத்து. இ. விரைந்து சரியும். இ. மெதுவாகச் சரியும். விடை இ. மெதுவாகச் சரியும். வினா எண் 15. நுகர்வோர் சமநிலையில் இருக்கும் பொழுது இறுதிநிலை பயன்பாடானது டேஸ் ஆக இருக்கும். ஆ. குறைவாக. ஆ. எதிர்மறை. இ. சமமாக. இ. கூடுதலாக. விடை இ. சமமாக. வினா எண் 16. சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர். ஆ. ஹிக்ஸ். ஆ. ஆலன். இ. கீன்ஸ். இ. எட்வொர்த். விடை இ. எட்வொர்த். வினா எண் 17. தேவை நெகிழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும் பொழுது அது டேஷ். ஆ. அலகு தேவை நெகிழ்ச்சி. ஆ. முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ளது. இ. முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற தேவை. இ. மிகை தேவை. விடை ஆ. அலகு தேவை நெகிழ்ச்சி. வினா எண் 18. சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது இதனுடன் தொடர்புடையது. ஆ. சமநோக்கு வளைகோடுகள். ஆ. இயல்பெண் ஆய்வு. இ. தேவை விதி. இ. அழிப்பு விதி. விடை ஆ. சமநோக்கு வளைகோடுகள். வினா எண் 19. சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எவ்வாறு அளவிடலாம்? ஆ. தரப்படுத்துதல். ஆ. எண்ணிக்கைப்படுத்துதல். இ. வார்த்தைப்படுத்துதல். இ. எதுவும் இல்லை. விடை ஆ. தரப்படுத்துதல். வினா எண் 20. சமநோக்கு வளைகோடுகள். ஆ. செங்குத்து கோடுகள். ஆ. படுக்கை கோடுகள். இ. நேர்மறை சரிவுடையவை. இ. எதிர்மறை சரிவுடையவை. விடை இ. எதிர்மறை சரிவுடையவை. அன்பு மாணவர்களே, பொருளியல் பாடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு பாடத்திலையும் 20 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவிடைகளை நீங்க எளிதில் படித்து நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியானது தயாரிக்கப்படுகின்றது. ஸோ இந்த ஒரு மதிப்பெண் காணொலியை நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலமா ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் எளிதில் உங்கள் மனதில் பதியும். ஸோ இது உங்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க. இதே போல 2ஆம் பாடத்துக்கான 2 மதிப்பெண் வினாவிடைகளும் காணொலியா தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் இது போல நல்லதொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.